டுடே வந்து நான் நேற்று நடத்தின அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து நம்ம வந்து 1920க்கு முன்னாடி ஜாலியன்வாலா படுகொலை, அந்த படுகொலையில் வந்து இந்திய மக்கள் வந்து எவ்வளவு பேர் வந்து கொலை செய்யப்பட்ட பார்த்து காந்தியடிகள் வந்து இவ்வளவு நம்ம மக்களை ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டதை வந்து அவர் வந்து ரொம்ப பரிதாபம் என்ன அப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்த்து இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்க கூடாது, எந்த ஒரு செயல்பாடுகள் நம்ம மக்களை ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டதுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது வந்து 1920 நாக்பூரில் நடைபெறக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தீர்மானத்தை கொண்டு வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நாடு முழுவதும் வந்து கொண்டு வராங்க. எல்லா பேரும் வந்து ஆங்கில அலுவலகங்கள், ஆங்கிலத்தில் அவங்க ஆபீஸ், அவங்க என்னென்ன அவங்களோட தொடர்புடைய செயல்பாடுகளை புறக்கணித்தல். ஃபர்ஸ்ட் வந்து இது 3 நிலையில நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாட்டை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாட்டு வந்து அந்த இயக்கத்தோட நோக்கங்கள் அப்படின்றது நம்ம வந்து இருக்கும், அதே மாதிரி வந்து இயக்கத்தோட செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இயக்கத்தோட நோக்கங்கள் அப்படின்றது வந்து நம்ம அடுத்து சொல்ல என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லலாம். இதை நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து கிளாஸ் நடத்தும் போது அந்த டாபிக் நடத்தும் போது வந்து தெளிவாக அதோட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா வந்து இதை வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இப்போ வந்து நான் வந்து பேசுறது வந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் அண்ட் ஆன்சரா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதே வந்து ஹிஸ்டரியா நம்ம சொல்லும் போது வந்து தெளிவா அதோட செயல்பாடுகளை பூரா வந்து நிலைகளை பூரா சொல்லலாம். இப்போதைக்கு ஷார்ட்டா சிம்பிளா சொல்றதுனால ஒரு 3 ஸ்டேஜ் தான், மூன்றே நிலைகள் தான். முதல் நிலைகள் வந்து அவங்க கொடுத்த பட்டங்களை விருதுகளையும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். ஒத்துழையாமை இயக்கம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நேற்று ஃபுல்லா சொல்லியாச்சு. நேற்று வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல 2 பிரிவுகள், தீவிரவாதம், மிதவாதம். அந்த மிதவாதிகளோட செயல்பாடு என்ன இருந்தது, அதே மாதிரி தீவிரவாதிகளோட செயல்பாடு, அவங்களோட காலம், அதெல்லாம் நேற்று சொன்னா. அதுக்கடுத்து வந்து காந்தி காலம் அப்படின்னு சொன்னா 1917 இருந்து 1947 வரைக்கும். இப்ப இந்த காந்தி காலத்துல காந்தி வந்து நம்ம விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அவரோட 3 நேற்று சொன்னோம், சம்பரன் சத்தியாகிரகம், கேடா சத்தியாகிரகம் பிளஸ் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1916, 17, 18, 19 ஜாலியன்வாலா படுகொலை. அதுலதான் வந்து ஃபுல்லா காந்தியடிகள் வந்து அந்த கைது செய்யப்பட்டு ஜாலியன்வாலா படுகொலையில வந்து அது வந்து மக்களை வந்து கொண்டதுனால ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து முழுமையா தன்னை வந்து விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அதுக்கடுத்து ஜாலியன்வாலா படுகொலைக்கு பின்னாடி அவர் தன்னோட வாழ்க்கையை முழுவதும் விடுதலைக்காக, இந்திய விடுதலைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அர்ப்பணிக்கக்கூடிய அவர் சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. ஏன்னா அதுக்கடுத்து பூராமே இந்திய விடுதலை நோக்கமாக கொண்டு அவரோட ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளும் நடக்கும். அப்படி வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கம், அதுதான் வந்து நம்ம வந்து ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் விடுதலை போராட்டத்தை பத்தி, நம்ம இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க சிம்பிளா பாயிண்ட் ஆஃப் வியூ, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்றோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே ஒரு வரலாறா சொல்லும் போது பாடம் வந்து அதை வந்து இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கடுத்து வரலாறு நடத்தும் போது நம்ம தெளிவா வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து ஷார்ட்டா வந்து நம்ம சொல்றதுக்காக சொல்லும் போது வந்து ஒத்துழையாமை இயக்கம் 3 நிலைகள் வந்து முதல் நிலை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியர்களோட திறமைகளையும் இந்தியர்களோட செயல்பாடுகளையும் நம்ம வந்து புகழ்படுத்தி நமக்கு வந்து கொடுத்த விருதுகளை வந்து அவங்கள்ட்ட மீண்டும் திருப்ப ஒப்படைக்கணும். அதுதான் வந்து நம்ம நைட்ஹுட் ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்து தனக்கு கொடுத்த நைட்ஹுட் அப்படின்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுக்கிறாரு. அதே மாதிரி சரோஜினி நாயுடு அவங்களும் தன்னோட பட்டத்தை திருப்பி கொடுப்பாங்க, காந்தி தன்னோட பட்டத்தை திருப்பி கொடுப்பாங்க. அப்படின்ற போது வந்து பட்டத்தை திருப்பி கொடுக்கிறது ஒண்ணு. 2வது வந்து புறக்கணித்தல், எல்லாமே புறக்கணிக்கணும். ஆங்கிலேயர்கள் அவங்க இந்தியாவில் வந்து அவங்களோட செயல்படக்கூடிய எல்லா நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், அலுவலகங்கள் எல்லாத்துலயும் இந்தியர்கள் போய் அதில் வந்து பங்கு பெறக்கூடாது. அலுவலர்கள் வந்து அங்கே வேலைக்கு போகக்கூடாது, மாணவர்கள் வந்து அங்கே பள்ளிக்கு போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது. ஆங்கில அரசு செயல்பாடுகளை கூட புறக்கணித்தால். இது 3வது வந்து வரிகொடா இயக்கம். வரி அவங்க வந்து இந்தியர்களுக்கு வந்து விதிக்கிற வரியை வந்து செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த 3 நிலைகள்ல வந்து இந்திய ஒத்துழையாமை இயக்கம் போயிட்டு இருக்கோம். ஒத்துழையாமை இயக்கம் போயிட்டு இருக்கும் போது இந்த போராட்டங்கள் நாடு முழுவதும் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அங்கங்க வந்து புறக்கணித்தல் அப்படின்னா எல்லாத்தையும் புறக்கணிக்கும் போது அங்கங்க வந்து
போராட்டங்கள் மாதிரி நடக்கும்போது ஆங்கிலேயர்கள் அவங்க அடக்குமுறையை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த காலத்துல 1921 பிரிட்டிஷ் இளவரசர் வேல்ஸ் இளவரசர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வருவாரு. அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவர் வருகை எதிர்த்து இந்திய மக்கள் போராட்டம் செய்வாங்க. அந்த போராட்டம் பயங்கரமா அடக்குமுறை போராட்டமா தான் இருக்கும். அதுல இந்திய மக்கள் நிறைய பேர் பாதிப்படைகிற மாதிரி இருக்கும்போது இதுக்கு அடுத்த ஒரு 1922 சௌரி சௌரா உத்தரப்பிரதேசல இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினோட தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது விவசாயிகள் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்து போராட்டம் பண்ணுவாங்க. அதுல அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்க காவல் அதிகாரி, ஆங்கில காவல் அதிகாரி ஒரு விவசாயியை அடிப்பாரு. அப்படியே கூட்டத்துல கலந்து போக சொல்லி அவங்க கலந்து போக மறுத்ததுனால ஓங்கி அடிக்கும் போது தாக்கப்படும் போது அதுல விவசாயி ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படும் போது அங்க இருக்க மற்ற மக்கள் பூரா எங்களை நம்ம ஒருத்தர் பாதிக்கப்பட்ட பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் உத்தரப்பிரதேச சௌரி சௌரா ஆங்கிலேயர்கள் செயல்படக்கூடிய அந்த காவல் நிலையத்துல போய் அப்படியே தீய வச்சிருவாங்க. அண்ணனை தீய வைக்கும் போது 22 காவலர்கள் உயிர் போயிடும், இறந்துருவாங்க. அந்த உத்தரப்பிரதேசம் சௌரி சௌரா நிகழ்வு 1922 அது காந்தியோட மனநிலையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்திய மக்கள் அகிம்சை முறையில போராட முயற்சி செய்யல, அவங்க கூட வன்முறை போராட்டம் பண்றதுனால அவங்க இந்த போராடுவதற்கு தகுதி இல்லாதவங்களா இருக்காங்க. ஏன்னா நம்மளோட போராட்டம் அவங்களோட போராட்டமே சத்தியாகிரகம், அகிம்சை, அதாவது அமைதியா போராடணும். யாரும் வன்முறை இல்லாம ரத்தம் இல்லாம நம்மளோட உரிமையை அவங்ககிட்ட கேட்கணும், உரிமைக்காக போராடணும். அதாவது அறப்போராட்டமா நம்ம நடத்தணும். ஆனா இவங்க வன்முறையா இந்த 22 பேர் இறந்தது போலீஸ் உத்தரப்பிரதேசல சௌரி சௌரா 22 பேர் இறந்து ஒரு பயங்கரமான வன்முறை செய்யலாம் காத்து நினைச்சு சரி ஒத்துழையாமை இயக்கத்தை இதோட கைவிட்டுருவோம், ஒத்துழையாமை இயக்கத்தை இனிமேல் நம்ம நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை கைவிட்டுறாரு. கைவிட்ட சில தலைவர் உடனே ஒத்துழையாமை இயக்கம் நிப்பாட்டமே ஒரு சில நம்ம இந்திய தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு புதுசா ஒரு கட்சி சுயராஜ்ய கட்சி 1923 சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சிஆர் தாஸ் மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அவரு மோதிலால் நேரு 2 பேரும் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயே சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. சுயராஜ்ய கட்சி அவங்க என்ன நோக்கத்துக்காக கொண்டு வராங்க அப்படின்னா சட்டமன்றத்துல இந்தியர்கள் நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து போட்டியிட்டு சட்டமன்றத்துல நம்ம உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துல நம்ம போய் இந்தியாவுக்குள்ள சட்டமன்றத்துல இருந்து நம்ம இந்தியர்களோட விடுதலை பத்தி நம்ம அதிகமா வலியுறுத்தணும், இந்தியாவுக்கு தேவையான வலியுறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சுயராஜ்ய கட்சி ஆரம்பிப்பாங்க. சுயராஜ்ய கட்சி ஆரம்பிச்சு 1923 ஆரம்பிச்சு அவங்களும் நல்லா வெற்றி பெற்று நல்ல ஒரு இதாக தீர்மானம் கொண்டு போவாங்க. அதெல்லாம் சுயராஜ்ய கட்சி இந்த நாளைக்கு நம்ம அடுத்தடுத்து பாடம் நடக்கணும்னு தெளிவாக சொல்லுவோம். இப்போ சுயராஜ்ய கட்சி எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, அது மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து சொல்லுவோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சும்மா ஜஸ்ட் ஒவ்வொரு வருடமும் முக்கியமான வருடம் என்னென்ன அதை மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சீக்கிரம் சொல்லிட்டு வரோம். சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1923. யார் தோற்றுவித்தது? சிஆர் தாஸ் மோதிலால் நேரு. அங்க 1925ல சிஆர் தாஸ் இறந்ததுமே அந்த சுயராஜ்ய கட்சி அப்படியே அதோட பவர்ஃபுல்லா அதோட செயல்பாடு அப்படியே மாறிடும். அது அப்படியே சுயராஜ்ய கட்சி யாரும் அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கு ஆளானால சுயராஜ்ய கட்சி அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிடும். அவ்வளவுதான் 1923ல சுயராஜ்ய கட்சி அப்படியே இந்த காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 1927 1927 சைமன் குழு ஜார்ஜ் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தலைமையில 7 பேர் கொண்ட குழு சர் ஜான் சைமன், ஜார்ஜ்ல சர் ஜான் சைமன் அப்படின்னு சொல்லி அங்க இங்கிலாந்துல அவரோட தலைமையில ஒரு 7 பேர் கொண்ட உறுப்பினர் கொண்ட ஒரு குழு இந்தியா வராங்க. எதுக்கு வராங்கன்னா 1919 மாண்டேக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அதுல இந்தியாவில இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துவாங்க. ஜாலிகளான்னு சொல்லிட்டு அது சொல்லல. 1919 மாண்டேக் 1909 மிண்டோ மாநில சீர்திருத்தம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்குற மாதிரி 1919 மாண்டேக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சட்டம் அது இந்தியாவில இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தாங்க. அந்த சட்டம் இயற்றும் போது இது உருவாக்கி இந்த 1919 இருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள மீண்டும் இந்த சட்டத்தை பரிசீலனை செய்து இந்த சட்டத்தோட செயல்பாடுகளை பத்தி நம்ம விளக்கம் சொல்லணும்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1919 இந்த மாண்டேல் செல்ஸ்போர்ட் சட்டம் உருவாக்கப்படும் போதே சொல்லுவாங்க. சோ அதோட தொடர்ச்சியா 1929ல அந்த 10 ஆண்டுகள் முடியும். 29ல அதோட செயல்பாடுகளை பத்தி நம்ம வந்து சொல்லணும், விளக்கம் சொல்லணும் இந்த மாண்டேல் செல்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். ஆனா அதற்காகத்தான் வந்து அதோட செயல்பாடு வந்து கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக 1927 சைமன் குழு வருவாங்க. அவங்க வர்றது வந்து இந்த மாண்டேல் செல்ஸ்போர்ட் 1919 சட்டத்தை நம்ம வந்து அதோட எவ்வளவு செயல்பாடு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்காக, தெரிந்து கொள்வதற்காக அதை வந்து அனைவரும் வந்து எவ்வளவு பின்பற்றாங்க, எவ்வளவு தூரம் அது பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து சைமன் குழு இந்தியா வராங்க. 1927ல 27 சைமன் குழு உருவாக்கப்பட்டு 28ல இந்தியா பம்பாய் வராங்க. ஸோ இதுல வந்து இந்தியர்கள் பூரா வந்து அந்த சைமன் குழு வந்து இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களோட அறிக்கை வந்து அவங்களோட எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவில் வந்து எல்லாமே செய்தி சேகரிச்சு சொல்லக்கூடிய செய்திகள் பூரா, அறிக்கை பூரா வந்து நமக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா அதுல வந்து இந்தியர்கள் யாருமே இல்லை. சைமன் குழு 1927, அது இந்தியா வந்தாண்டு 28 1928. அது இந்தியாவுக்குள்ள வரும்போது, சைமன் குழு இந்தியா வரும்போது எல்லா பேரும் போராட்டம் பண்றாங்க. இங்க வந்து பம்பாயில வந்து இறங்குறாங்க, சைமனே திரும்பி போ, சைமன் குழு இந்தியாக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சைமன் குழுல வந்து யாருமே இந்தியர் இல்ல. ஏன்னா யாராவது இந்தியர் இருந்தாங்கன்னா அந்த அறிக்கையில வந்து நம்ம இந்தியாவுக்கு சாதகமான ஒரு செய்திகள் இருக்கும். அது யாருமே இந்தியர்கள் இல்லாதனால அது கண்டிப்பா வந்து இந்தியருக்கு சாதகமா இருக்காது. அதனால யாரும் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, சைமன் குழு இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது, புறக்கணிக்கிறது, போராட்டம் பண்றது. அப்படிதான் வந்து மும்பைல வந்து இறங்கினே அங்கங்க போராட்டங்கள். அதாவது லாகூர்ல லாலா லஜபதி ராய் தலைமையில போராட்டம் நடக்கும். லாலா லஜபதி ராய் தலைமையில லாகூர்ல போராட்டம் நடக்கும். சைமனை திரும்பி போன போராட்டம் நடக்கும். அங்கதான் வந்து போலீஸ்காரங்க பூரா வந்து பயங்கரமா அடிப்பாங்க. சாண்டர்ஸ் என்ற போலீஸ் அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா, லாலா லஜபதி அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக தடியல் நடத்துவாங்க. அதுல வந்து லாலா லஜபதி ராய் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதித்து அடுத்த 1 மாசத்துல அவர் இறந்துவாரு. அவர் அடித்துக் கொள்ளப்பட்ட சாண்டர்ஸ் என்ற போலீஸ் அதிகாரியா அங்க லண்டன்லயே போய் சுட்டு கொண்டவர் யாரு? அவர் தான் வந்து பகத்சிங் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம லாலா லஜபதி ராய் அவரை பாதிக்கப்பட்ட காரணமான அந்த சாண்டர்ஸ் என்ற போலீஸ் அதிகாரியா அங்க லண்டன்லயே போய் கொல்லுவாரு பகத்சிங். ஓகே, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம். பகத்சிங் என்ன பண்ணாரு, இதற்காக போனார் அப்படின்னு அவர் இந்திய விடுதலை போராட்டத்துல ஒவ்வொரு தலைவர் அவங்களோட இயக்கங்களை பத்தி, புரட்சி இயக்கங்களை பத்தி படிக்கும்போது இந்த தலைவர்களை பத்தி நம்ம சொல்லுவோம். இப்ப விடுதலை போராட்ட வரலாறு சொல்லும் போது, விடுதலை இயக்கங்கள் சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு இயக்கத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். யாராவது ஒவ்வொரு தலைவர்கள் என்னென்ன இயக்கங்கள், ஆரம்ப கால இயக்கங்கள், என்னென்ன இயக்கங்கள், புரட்சிவாத இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் ஒவ்வொருத்தரை பத்தி. இப்போ வந்து நம்ம வந்து இந்திய விடுதலை போராட்டத்தோட புரட்சியை சொல்லிட்டு இருக்கும் போது, அதுல வந்து 1928 சைமன் குழு இந்தியாவுக்குள்ள வரும்போது அடித்துக்கலாம். அதே மாதிரி சைமன் குழுவோட அவங்க வந்துட்டு அறிக்கையை வந்து சவனிப்பாங்க. அது வந்து நமக்கு சாதகமா இருக்காது. அதே மாதிரி 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடைபெறும். லாகூர்ல ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான அந்த ஆண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாண தலைநகரங்கள்ல, முக்கியமான நகரங்கள்ல மாநாடு நடத்தி இந்தியாவில வந்து தேசிய உணர்வையும் விடுதலை உணர்வை மக்களிடம் ஏற்படுத்தணும் அப்படின்றது வலியுறுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுக்கூட்டங்கள் நடக்கும், மாநாடுகள் நடக்கும். அதுல வந்து 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர்ல அந்த மாநாடு தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு. அந்த மாநாட்டோட முக்கியத்துவம் நிறைய இருக்கு. ஆனா இப்போ வந்து விடுதலை போராட்டத்தோட தொடர்புடைய போது என்ன, அதுலதான் வந்து பூரண சுதந்திரம் அடைவதே எங்களது குறிக்கோள், பூரண சுதந்திரம் அடைவதே எங்களது குறிக்கோள் அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இந்தியாவில் இருக்கவங்க பூரா வந்து சுதந்திரம், பூரண சுதந்திரம், ஆங்கிலேயரிலிருந்து பூரண சுதந்திரம் அடைவதே நம்ம குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு எல்லா பேரும் செயல்படுறது ஒரு தீர்மானம் வலியுறுத்தி கொண்டு வருவாங்க. அதை அப்படியே அடுத்து அதை வந்து எல்லா பேரும் கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக ஒரு நாளை வந்து சுதந்திர தினமா கொண்டாடுறாங்க. 1929 அடுத்து 1930 ஜனவரி 26, 1930 ஜனவரி 26 இந்தியாவில் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே சுதந்திர தினமாக அனுசரிக்கப்பட்ட நாள். 1930 ஜனவரி 26 சுதந்திரம் வாங்கலாம். ஆனா சுதந்திரம் வாங்கின மாதிரி எல்லா பேரும் சுதந்திர தினமா அனுசரிக்கணும்னு எல்லா பேரும் நாடு முழுவதும் அனுசரிப்பாங்க. 1930 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 வந்து சுதந்திர தினமா அனுசரிப்பாங்க. இந்த ஜனவரி 26 தான் அதோட ஞாபகமாக தான் அதை வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்தும் விதத்துல தான் இந்தியாவின்
குடியரசு தினம். இந்தியாவின் குடியரசு தினம் என்னைக்கு? ஜனவரி 26. ஜனவரி 26 ஏன் நம்ம குடியரசு தினத்துக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, நம்ம விடுதலை போராட்ட வரலாற்றுல வந்து அந்த ஜனவரி 26 வந்து 1930 ஒரு சுதந்திர தினமா அனுசரிச்சதுனால ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமா தேர்ந்தெடுத்தோம். ஓகே, குடியரசு தினத்துக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கும்போது ஏன் வந்து ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, இந்த நிகழ்வு தான். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு அடுத்து 1930 ஜனவரி 26 அன்று ஓகே சுதந்திரம் வாங்காமலே இந்தியா முழுவதும் சுதந்திர தினமா அனுசரிக்கணும் அப்படின்னு அனுசரிச்சோம். 1930 ஜனவரி 26 இருந்து ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 26 வந்து சுதந்திர தினமா அனுசரிச்சுட்டு வர்றாங்க 1930. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து அப்படியே வந்து என்னது சுதந்திர தினம் அனுசரிச்சது சட்ட மறுப்பு இயக்கம் 1900. இதுல வந்து 1928 நேரு அறிக்கை 1928 ஓகே சைமன் குழு போனேன்னு நேரு அறிக்கைன்னு ஒண்ணு. சைமன் குழு நேரு அறிக்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரு ஓகே மோதிலால் நேரு அவரோட பேர்ல வந்து 1928 ஒரு அறிக்கை, இந்தியாவில வந்து ஒரு எல்லா பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அப்பதான் வந்து நேரு அறிக்கையில வந்து அதற்கான பதிலை கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்தியாவுக்கு டொமினியன் இன்ட்ரெஸ்ட், மத்திய ஆட்சி மாநில ஆட்சி, மத்திய ஆட்சிக்கும் மாநில ஆட்சிக்கும் வந்து அதிகார பகிர்வு அப்படின்ற கொள்கைகள்லாம் அப்படின்ற ஒரு செயல்பாடெல்லாம் உருவாக்குற மாதிரி நேரு அறிக்கை கொண்டு வராங்க 1928. 1920 நேரு அறிக்கை மோதிலால் நேரு தலைமையில இந்த நேரு அறிக்கை கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அதுக்கடுத்து 1930 வந்து அந்த இதை வந்து அப்படியே வந்து ஆங்கிலேயர் வந்து நமக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அரசு செயல்பாடுகள் இந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அதோட செயல்பாடுகளை பார்த்து அவங்க சட்டத்தை வந்து நம்ம வந்து மறுக்கணும், இந்த இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்க வந்து எந்த ஒரு செயல்பாடு இல்லாதனால வந்து அவங்க கொண்டு வர சட்டத்துல நம்ம வந்து ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ற நிலையை கொண்டு வருவாங்க. எல்லா பேரும் வந்து அவங்க கொண்டு வர சட்டத்தை வந்து மறுக்கிற மாதிரி நம்ம செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு. அதோட தொடர்ச்சி தான் வந்து காந்தி உப்பு சத்தியாகிரகம். காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் அதுவும் சட்ட மறுப்பு இயக்கத்தோட 2வது ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இருந்தது, 2வது ஸ்டேஜ் வந்து நல்லா தெளிவாக வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து எல்லாமே கரெக்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து இன்னும் தெளிவான பாயிண்ட் சொல்லலாம். அந்த டாபிக் மட்டும் பத்தி பேசணும்னா அது வந்து நம்ம தெளிவா சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு வந்து சும்மா ஜென்ரலா பொதுவா எல்லாத்தையும் சொல்றதுனால அதோட விளக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்ல முடியும். இதே வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் சொன்னோம் அப்படின்னா வந்து நல்ல தெளிவா வந்து நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் என்னென்ன நடந்தது அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். இந்த நிகழ்வுகள் கூட வந்து அடுத்து நம்ம சொல்லுவோம் பாடம் நடத்தும் போது என்ன எவ்வளவு நாட்கள் நம்ம வந்து கிளாஸ் நடத்துவோம். இப்போதைக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து என்னென்ன கேள்விகள்லாம் இம்பார்ட்டன்ட் எதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நேரு அறிக்கை எந்த ஆண்டு, அதோட தலைவர் யாரு, லாகூர் காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்ற அதோட தலைவர் யாரு, சைமன் குழு எப்ப உருவானது, எப்ப இந்தியா வந்தது, இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சி இந்த மாதிரி தான் நான் சொல்லி தரேன். ஒவ்வொரு வாழ்வும் என்னென்ன நிகழ்வுகள் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் பூரா வந்து நம்ம வந்து அதோட இதை பூரா வந்து நம்ம தெளிவாக அடுத்த முறை அடுத்த வகுப்புல வந்து வரலாறு நடத்தும் போது என்ன நம்ம வரலாறு இப்போதைக்கு வந்து சும்மா ஜஸ்ட் வந்து சிம்பிளா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் வந்து மெட்டீரியல்ஸ் நடத்திட்டு அப்புறம் மெட்டீரியல்ஸ்ல டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் வந்து பாடத்தை நடத்தும் போது வந்து ஒவ்வொரு பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஒன் வீக் நம்ம நடத்துவோம். எல்லாமே திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் நடத்திட்டு நம்ம மெட்டீரியலை படிச்சுட்டு மெட்டீரியல் முடிச்சுட்டு அப்புறம் வந்து டெஸ்ட் தான் எழுதிட்டு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் புக்கை வச்சு வந்து எல்லாத்தையும் ஒன் வீக் நடத்துவோம். ஹிஸ்டரி ஒன் வீக், ஜாகிரபி ஒன் வீக், எக்கனாமிக் ஒன் வீக், பாலிட்டி ஒன் வீக், பிசிக்ஸ் ஒன் வீக் அப்படிங்கிறது நமக்கு டைம் இல்லாட்டி கூட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு நம்ம வந்து புக்கில் வந்து இருக்கிற கான்செப்ட் பூரா நம்ம சொன்ன கான்செப்ட் அதோட தொடர்புடைய செய்திகள் வந்து இன்னும் மேலே என்னென்ன செய்திகள் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஏன்னா ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் சாதாரண தெரியும். புதுசா படிக்கிறவங்களுக்காக இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். புதுசா படிக்கிறவங்க ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் சிம்பிளா தான் தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம உடனே டீப்பா தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து கரெக்டா புரியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வருடமும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த நிகழ்வுகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 1930 சட்டமறுப்பு இயக்கம், சட்டமறுப்பு இயக்கத்தோட தொடர்ச்சி தான் வந்து காந்தி வந்து தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம் உப்பு சட்டம் கொண்டு வராங்க. உப்பு காய்ச்சறவங்க, உப்பு வாங்குறவங்க, உப்பை வந்து விற்கிறவங்க அவங்க பூரா வரி கட்டணும் அப்படின்னு வந்து உப்பு மேல வரி விதிக்கிறாங்க ஆங்கில அரசு. சோ வந்து இதை வந்து காந்தி வந்து என்ன பண்ண, ஏன் வந்து நாங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் போது எங்களுக்கு ஏன்னா உப்பு காய்ச்சறவங்க கஷ்டப்பட்டு கடல்ல காய்ச்சறாங்க, அதை வாங்குறவங்க எதுக்கு நாங்க வரி கொடுக்கணும், அதை விற்கிறவங்க ஏன் வரி கொடுக்கணும், ஆனா அந்த சட்டத்தை மீறணும். அந்த சட்டமறுப்பு இயக்கத்தோட தொடர்ச்சியா வந்து சட்டத்தை மீறுவதற்காக காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்துறாரு. தண்டி யாத்திரை குஜராத்ல
அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அவர் உருவாக்கின ஆசிரமம் சபர்மதி 1915. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த ஆண்டு அவரை பத்தி சொல்லுவார். காந்தியை பத்தி நம்ம கண்டிப்பா அவர் எப்ப அப்படின்ற அவரோட ஃபுல் டீடைல்ஸ் பத்தி சொல்லுவோம். ஆனா இருந்தாலும் இந்திய விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் 1915 சபர்மதி ஆசிரமம் குஜராத்தில் அகமதாபாத் அங்கிருந்து ஆரம்பிக்கிற 1915 சபர்மதி ஆசிரமம். அந்த சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை குஜராத்ல 400 கிலோமீட்டர் ஓகே 24 நாள் ஓகே நடக்கிறாங்க. 200 மைல் 400 கிலோமீட்டர் சொல்லுவாங்க 200 மைல். எப்ப இருந்து அப்படின்னா மார்ச் 12 இருந்து மார்ச் 12ல ஆரம்பிப்பாங்க. 79 பேரோட மார்ச் 12 கவிக்கோள் சரோஜி நாயுடு உட்பட அங்க அகமதாபாத்ல இருந்து தண்டி கடற்கரை அங்க போய் உப்பு காய்ச்சலுக்காக அப்படியே நடந்தே மக்கள்கிட்ட விடுதலை போராட்ட உணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தி பிளஸ் மக்களை பூரா இந்த இயக்கத்துல எல்லாத்தையும் பங்கு பெற வைத்து ஓகே விடுதலை உணர்வை அதிகப்படுத்தி சீக்கிரம் விடுதலை வாங்கணுன்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு நடந்து பாத யாத்திரையா மேற்கொண்டு நடந்து வராரு. எங்கிருந்து சபர்மதி ஆசிரமம் அகமதாபாத்ல இருந்து 24 நாள் நடக்கணும். இங்க சென்னையில இருந்து மதுரையில இருந்து சென்னை மதுரையில இருந்து சென்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்கு அதே டிஸ்டன்ஸ்ல 400 கிலோமீட்டர் 24 நாள் மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 6 வரைக்கும். ஆரம்பிக்கும் போது 79 தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனா போகும்போது வழி நெடுகளும் காந்தியே நடந்து போறாரு பார்த்துட்டு மற்றவங்களும் அப்படியே அவர் கூடயே நடந்து போவாங்க. நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தண்டியில போய் இருந்து உப்பு காய்ச்சாங்க. உப்பு காய்ச்சும் போது ஆங்கிலேயர் எங்களை மீறி நீங்க எதுக்கு நாங்க சொன்ன வழியை செலுத்தாம நீங்க உப்பு காய்ச்சக்கூடாதுன்னு உடனே தடியடி நடத்தி அந்த உப்பு காய்ச்சல் கூட கலப்பாங்க. கலைச்சதும் உடனே பெரிய தலைவர்கள் கூட கைது செஞ்சுருவாங்க. உப்பு சத்தியாகிரம் அந்த உப்பு சத்தியாகிரத்தை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சவர். அந்த உப்பு சத்தியாகிரம் குஜராத்ல காந்தி ஆரம்பிச்சவர். தமிழ்நாட்டில் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்து போய் உப்பு காய்ச்சுவாரு. அப்புறம் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு காய்ச்சும் போது வழிநடிகளும் ஒரு பாடலை பாடிட்டு போறாங்க மக்கள்கிட்ட. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் செய்கிறீர். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம யுத்தம் ஒன்று வருகிறது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த விடுதலை போராட்டத்துல இந்தியா விடுதலைக்காக எல்லா பேரும் இணைந்து போராடுவோம் அப்படின்றதுக்காக அந்த பாடல்களை பூரா வழிநெடுகளும் பாடிட்டு அது ராமலிங்கம் இல்லை நாமக்கல் கவிஞர், இந்தியாவின் முதல் அரசியல் கவிஞர். தமிழை படிப்பான். தமிழ் என்று சொல்லடா தனிமன் இல்லடா, தமிழ் என்ற இனம் உண்டு தனிய அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்ற அந்த தமிழன் அந்த எல்லாமே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த பாடலை பாடியிருப்பாரு. அவரோட பாடல்களை வழிநெடுங்க போய் உப்பு சத்தியாகிரகத்துல திருச்சியிலிருந்து வேதாரண்யம் 1930 இப்பதான் முதல் வட்டமேஜை மாநாடு நடக்கும். 1930 முதல் வட்டமேஜை மாநாடு. அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுக்கு வேணும், அவங்கள பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு தேவையான உரிமைகள் இந்தியாவில் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ப பிரிட்டிஷ் தான் அவங்க தான் எல்லாமே இந்தியா ஆட்சி செய்யறால அவங்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்களுக்கோட தேவைகளை அவங்க செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு உரிமைகள் வேணும் அப்படின்னு எடுத்துரைக்காக அங்க போவார் கலந்துக்காரு. பி.ஆர். அம்பேத்கர் எங்க லண்டன்ல போறாரு. லண்டன்ல போயிட்டு கலந்துட்டு அடுத்து 2வது வட்டமேஜை மாநாடு 1931 2வது வட்ட காந்தியடிகள் 1930 உப்பு சத்தியாகிரகத்தை கைது செஞ்சுட்டு 1931 விடுதலை செஞ்சுருவாங்க. விடுதலை செஞ்சது 1931 காந்தியை விடுதலை செஞ்சது. அவர் 2வது வட்டமேஜை மாநாடுல கலந்துக்க வலியுறுத்தாங்க. காந்தியடிகளும் கலந்துக்குவாரு. இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அவங்க எல்லா பேர்த்தையும் விடுதலை பண்ணுங்க. அதே மாதிரி அங்க பகத்சிங் அவர் குண்டு போடுவாரு. பகத்சிங் கொண்டு வர ராஜகுரு சுக்தேவ் அப்படின்னு 2 பேர் அங்க பாராளுமன்றத்துல லண்டன்ல இருக்க பாராளுமன்ற குண்டு போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த குண்டு செயின்ல போய் அப்படியே போடும்போது அது அந்த பாராளுமன்றத்துல விழுகாது, லண்டன் பாராளுமன்றத்துல. ஏன்னா இந்த பகத்சிங் இப்ப யாரு நான் சொன்னேன் சாண்டர்ஸ் பண்ணா அவரை கைது செஞ்சுருவாங்க. இந்த 2 பேர்த்தையும் ராஜகுரு சுக்தேவ் இவங்க 3 பேர்த்தையும் தூக்குல போடுறதுக்கு உறுதியா அவங்க தீர்மானம் பண்ணிடுவாங்க. காந்தி அவங்க எல்லா பேர்த்தையும் விடுதலை பண்ண அவங்களே விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவங்க விடுதலை பண்ண மாட்டாங்க. விடுதலை பண்ணாம அவங்க தூக்கப்பட்டதுனா அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின்றது அப்ப இருக்கக்கூடிய கவர்னர் இர்வின், லார்டு இர்வின் சொல்லுவாங்க. 2வது வட்டமேஜை மாநாடுல காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 கொண்டு வருவாங்க. தோல்வியில முடிஞ்சிடும்.
அதே மாதிரி வந்து 3ஆவது வட்ட மேஜை மாநாடு 1932 வட்ட மேஜை மாநாடு லண்டன்ல நடக்கும். லண்டன்ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட வர சொல்லி வாங்க அவங்களோட கோரிக்கைகளை கூட கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தேவைகளோ உட்காந்து வட்டமா உட்காந்து எல்லாம் விவாதிப்பான்னு சொல்லி ஒரு வட்டமான மேஜையில உட்காந்து அனைவரும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல அவங்க ஆங்கிலேயர்களோட அதிகாரிகள்லாம் உட்காந்து பேசுறது வட்ட மேஜை மாநாடு. முதல் வட்ட மேஜை மாநாடு 1930 அம்பேத்கர் கலந்து, 2ஆம் வட்ட மேஜை மாநாடு காந்தியடிகள் கலந்துப்பாரு, காந்தியின் ஒப்பந்தம் 1932 3ஆம் வட்ட மேஜை மாநாடு. ஆனா வந்து காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் புறக்கணிச்சிருவாங்க. இந்த இது காந்தியடிகளின் ஒப்பந்தம் தோல்வியில முடிஞ்சதுனால 3ஆம் வட்ட மேஜை மாநாடு. ஆனா இவர் அம்பேத்கர் 3 வட்ட மேஜை மாநாடு கலந்து B.R. அம்பேத்கர் அவர் 3ஆம் வட்ட மேஜை மாநாடுல வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து சட்டமன்றத்துல வந்து எங்களுக்கு தனியார் தொகுதி வேணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்களோட உரிமை வேணுன்றதுக்காக சட்டமன்றங்கள்ல வந்து எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவாரு. அப்பதான் வந்து ராம்சே மேக் டொனால்டு ஒப்பந்தம் அப்ப இருக்கு. அடுத்து இருக்கு ராம்சே மேக் டொனால்டு, அடுத்து ஒரு கவர்னர் ஜெனரல். அவர் வந்து அம்பேத்கருக்கு வந்து சரி ஓகே அவங்களுக்கு வந்து எவ்வளவு தொகுதி வேணும், ஒரு 78 தொகுதி கொடுக்குறாரு. நீங்க சட்டமன்றத்துல வந்து 78 பேர் உங்க தாழ்த்தப்பட்டவங்க வந்து நீங்க வந்து போட்டியிட்டு நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு உறுப்பினரான ஒரு 78 தொகுதியில கொடுப்பாரு. அந்த 78 காந்தி என்ன சொல்லுவாருன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அவங்கள வந்து தனியா பிரிக்காதீங்க, அவங்களும் நம்ம இந்தியன் தான், ஏன் அவங்கள வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து வேற்றுமை பார்க்க வேண்டாம், எல்லாமே இந்தியன் ஒன்னா இருக்கும், எதுக்கு அவங்க ஆனா வந்து அங்க வந்து இவர் அம்பேத்கர் வந்து பாதிக்கப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களோட செயல்பாடு அவங்க வந்து எங்கேயுமே வந்து இடத்துல வந்து அவங்க தனியா நம்ம ஆரம்பத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலத்துல வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து ஒரு எல்லா பேரும் பென்சில் உட்காரனா தரையில தான் உட்காரணும், எல்லா பேரும் சில்வர் டம்ளர்ல டீ கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஈயட்டம்லாம் டீ கொடுப்பாங்க. இந்த மாதிரி அம்பேத்கர் வந்து அவரோட காலகட்டத்திலே அவரோட செயல்பாடுகள் நிறைய நடந்ததை பார்த்துட்டு அவர் தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் வந்து மனிதரா நினைக்க மாட்டாங்க, அவங்கள ஏன் வந்து பிறவியில வந்து அவங்க வந்து ஒரு குறைவா நினைச்சுட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சலுகை எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தான் வந்து அம்பேத்கர் வந்து அங்க போய் கேட்கிறாரு. அவங்களுக்கும் வந்து சம உரிமை கொடுக்கலாட்டி அவங்களுக்கும் தனியா உரிமை வேணும் அப்படின்னா காந்தி வந்து என்ன பண்றாரு, அவங்கள வந்து ஏன் நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றீங்க, அவங்களும் எல்லாரும் ஹரிஜன் கடவுளுக்கு பிடித்தமானவர் ஓகே அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திர வார்த்தை கடவுள் விரும்புவார் அப்படின்ற ஒரு வார்த்தையா அறிமுகப்படுத்தாரு. ஹரிஜன்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஹரிஜன்ஸ் அப்படின்னு அவரோட நூலே வந்து ஹரிஜன் யங் இந்தியா, ஹரிஜன் யங் இந்தியான்றது வந்து அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து நம்ம வந்து தாழ்வா நினைக்கக்கூடாது, அவங்களும் இந்தியன் தான், இந்தியரா நினைங்க. ஏன்னா காந்தி வந்து ஃபுல்லா ஆல் ஆர் ஈக்குவல், சர்வோதயம் எல்லா பேரும் சமம் அப்படின்னு வலியுறுத்துவாரு. சர்வோதயம் அப்படின்றது பூரா வந்து எல்லாமே சமம், யாரும் வந்து பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது அப்படின்னு அவர் வலியுறுத்துவாரு. அவரோட வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜாதி அந்த இது வந்து பார்க்காம அவர் செயல்படுறத வந்து நம்ம நிறைய அதை வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதை பத்தி காந்தியோட இதை பத்தி சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து எல்லா பேரும் ஈக்குவல், அதான் அவர் வந்து ஏன் நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர்ட்ட கேட்டு அவர் வந்து இந்த மாதிரி அவர் பிரிச்சு ராம்சே மேக் டொனால்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் 1932 அதை வந்து நீங்க வந்து பிரிச்சுட்டு வந்து அம்பேத்கர் வந்து நீங்க வந்து அதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள உண்ணாவிரதம் இருப்பாரு எரவாடா சிறையில. உண்ணாவிரதம் இருக்கும்போது நீங்க வந்து அவர் சொல்றதை வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொண்டு இந்த 78 பேர் தான் உங்களுக்கு, ஆனா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து பிற்காலத்துல வந்து அவங்களோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தா நான் 160 சீட்டு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த அவங்க 2 பேருக்கு ஒரு பூனா ஒப்பந்தம்னு ரவாடா சிறையில வந்து உண்ணாவிரதம் மேற்கொள்வாரு. உண்ணாவிரதம் மேற்கொண்டுமே இந்த வகுப்புவாரி பிரகடனத்துல கொடுத்திருக்கிற வந்து காந்தி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அப்புறம் தான் வந்து காந்தி அவரை கூப்பிட்டு வாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் அந்த 78 வந்து மாற்றி 160 பேரை வந்து நம்ம வந்து உறுப்பினராக நம்ம சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒப்பந்தம் கொண்டு வருவாங்க. அதான் பூனா ஒப்பந்தம் சொல்லிட்டு 1932 ராம்சே மேக் டொனால்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். ஏன்னா காந்தி வந்து தாழ்த்தப்பட்டவங்களை வந்து அவர் வந்து அவங்களே வந்து இந்தியரை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து காந்தி வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சட்டமன்றத்தில் வந்து 160 சீட்டு கொடுத்து நம்ம வந்து அந்த பூனா ஒப்பந்தத்தில் வந்து 2 கையெழுத்து போட்டு இது பண்ணுவாங்க. 1932 இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வந்து தெரிஞ்சுக்கணும், போக போக இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோ. நானே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா ஆல்ரெடி படிச்சதை வந்து நான் வந்து ரீகலெக்ட் பண்ணாம கூட நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆரம்ப காலத்தில் படிச்சது வந்து ஏதோ செய்தி ஞாபகம் இருக்கான்னு சொல்றேன். இன்னும் இதே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா தெளிவா சொல்லணும், இன்னும் நம்ம தெளிவா சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து வரலாறு மட்டும் நம்ம வந்து இப்ப சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம நல்லா தெளிவா சொல்லலாம். அது வந்து ஒரு சிம்பிளா, ஏன்னா வந்து இப்ப நான் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியால சொல்லணும்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்ல வேண்டியிருக்கனால கொஞ்சம் ஒரு சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். 1935 அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம், சைமன் குழுவோட அறிக்கை ஓகே, அதோட அறிக்கையின் அடிப்படையில தான் 1900 சைமன் குழு அதோட அடிப்படையில இந்தியாவுக்கு தேவையான 1935 இந்திய அரசு சட்டம்
அந்த இந்திய அரசு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு ஓகேவா. இந்திய அரசு சட்டத்தை தான் அப்படியே அடியொற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவாங்க. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து 1939 இரண்டாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடையில வந்து 35க்கு அடுத்து 1939 இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறாங்க. 1939 இரண்டாம் உலக போர் எங்க ஆரம்பிக்குன்னா ஐரோப்பா கண்டத்துல பிரிட்டிஷ். அப்பதான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்திய தேசிய தலைவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இந்திய தேசிய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இந்தியாவும் போரில் ஈடுபடும் சொல்லுவாங்க. பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இரண்டாம் உலக போர்ல, ஏன்னா இரண்டாம் உலக போர் ஐரோப்பாவில் பிரிட்டிஷ் ஓகே அங்க இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறாங்க. சோ பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இந்தியாவும் போரில் ஈடுபடும் சொன்னமே இந்திய தலைவர்கள் பூரா நீங்க எப்படி எங்கள்கிட்ட கேட்காம வந்து இந்தியாவும் போரில் ஈடுபடும் சொன்னீங்க அப்படின்னு உடனே வந்து இந்திய தலைவர்களை பூரா வந்து நீங்க வந்து எங்களுக்கு போர்ல நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 1940 ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் அறிக்கையில ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லிட்டு 1940 வந்து இந்தியாவுக்கு சொல்லுவாங்க டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு அமைப்பை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1940 இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு அமைப்பை நம்ம வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி தரலாம், நீ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1940 ஆகஸ்ட் நன்கொடை. ஆனா அது வந்து பேரளவுலேயே போயிடும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சொன்னதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்புறம் தான் இந்த காலகட்டத்தில் தான் வந்து 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரகம் காந்தி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த அவங்க சொன்ன அந்த அறிக்கை ஆகஸ்ட் நன்கொடையில சொன்ன அந்த செயல்பாடை வந்து அவங்க வந்து நடத்தாதனால, நமக்கு நடைமுறை கொண்டு வராதனால ஆங்கில அரசுக்கு எதிராக சத்தியாகிரகம் போராட்டம், தனிநபர் சத்தியாகிரகம். தனின ஒரு நபர் தலைமையில, ஏன்னா வந்து போய் வந்து மொத்தமா போய் போராட்டம் இல்லாம தனியா ஒருத்தரோட தலைமையில வந்து போராட்டம் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு கருத்துக்களை வந்து அதிகமா வந்து நம்ம வந்து இது பண்ணாம ஒரு குறைந்த அளவுக்கு, அதாவது தனியா நம்ம வந்து ரொம்ப வன்முறை போராட்டம் இல்லாம. ஆனா அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் ஆச்சாரிய வினோபாவே தனிநபர் சத்தியாகிரகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து ஆச்சாரிய 1940. அதே மாதிரி இரண்டாவது இந்தியர் ஜவஹர்லால் நேரு, 2 பேர் தனிநபர் சத்தியாகிரகத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து ஆங்கில அரசு வந்து கைது செஞ்சு தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட கைது செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்ஸ் தூதுக்குழு, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படின்ற அவரோட தலைமையில வந்து இந்தியாவோட நடவடிக்கைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அங்க அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்காக வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. அவங்களும் வந்து அவங்களோட அறிக்கையும் இந்திய விடுதலை பற்றி எந்த ஒரு செய்தி இல்லாதனால காந்தி வந்து என்ன பண்றாரு, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி ஓகே கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி வந்து அவரோட போக்கில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணா ஜப்பான் வந்து ஓகே இந்தியாவுக்குள்ள வந்து பிரிட்டிஷ் வந்து அங்க வந்து ஜப்பான் வந்து தாக்கி ஜெயிச்சுட்டு இருக்கும் போது இந்தியாவுக்குள்ள, ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள இருக்கிறனால பிரிட்டிஷ்காக ஜப்பான் இந்தியாவுக்குள்ள படையெடுக்க கூடும்னு ஒரு அச்சம் ஏற்படும். ஆனா ஜப்பான் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு அவங்க வந்து ஜெயிக்கிறத பார்த்துட்டு காந்தி, ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுனால பிரிட்டிஷ் இந்தியாவோட இருக்கிறதுல பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக ஜப்பான் இந்தியாவுக்குள்ள படையெடுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி நினைச்சிட்டு இனிமேல் இந்தியாவுக்குள்ள வந்து பிரிட்டிஷ் இருக்கக்கூடாது, இந்தியாவை விட்டு வெளியேறு, வெளியேறு இயக்கம் 1942 மும்பைல காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வாங்க. வெளியேறு தீர்மானம். ஏன்னா வந்து இனிமேல் வந்து ஆங்கிலேயர் இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, ஒண்ணு இந்தியாவுக்கு சுதந்திரம் விடு, இல்லாட்டி நாட்டை விட்டு வெளியேறு, சுதந்திரம் விடு, இல்லாட்டி நாட்டை விட்டு வெளியேறு இயக்கம் 1942. இந்த வெளியேறு இயக்கம் தான் பயங்கரமான போராட்டமா நாடு முழுவதும் எல்லா பேருமே அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கல்லூரி மாணவர்கள், பள்ளி, ஊர் எல்லா பேருமே பார்த்து ஆங்கிலேயர்கள் வந்து இனிமேல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காம நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வி வந்து காந்தியில போக்கலாம். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்லுவாங்க. காந்தி வந்து அதை கூட கேட்பாங்க, பின் தேதியிட்ட காசோலை என்று கூறப்படும். இது வந்து கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கை. ஏன்னா பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னா வந்து முடிஞ்சு போன ஒரு இது டிமாண்ட் டிராஃப்ட் டிடி வந்து ஓகே முடிஞ்சு போனது. இப்ப நேற்று முடிஞ்சு போனது நாளைக்கு கொடுத்தா என்னங்க செல்லுபடி ஆகுமா? அந்த டேட்டு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு போய் நான் பேங்க்ல பணம் எடுக்க முடியுமா? ஆக பின் தேதியிட்ட காசோலைன்னு அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வர்ணிப்பார். இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
பின்தேறியிட்ட காசோலை என்று வர்ணிக்கப்படுது என்ன கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எப்படி வந்துச்சு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1943 தான் வந்து நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம். அவர் வந்து 1939 சுபாஷ் பத்தி நம்ம தெளிவா ஒரு நாளைக்கு சொல்லுவோம் ஹிஸ்டரி நடத்துவாங்க. இப்போ வந்து 1939 ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பிக்கிறாரு. முற்போக்கு கட்சி இளைஞர்களை பூரா ஒன்று சேர்க்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்துல இளைஞர்களை பூரா தட்டி எழுப்புறது சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்டு பிளாக் கட்சி அப்படின்னா 1939 ஆரம்பிக்கிறாரு. அவரோட செயல்பாடுகளை பார்த்து இளைஞர்கள் கூட ஒன்று சிறப்பு ஆங்கில அரசு வந்து அவர் வீட்டு சிறை வைக்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகள் அவரை பத்தி இன்னும் ஒரு நாளைக்கு நல்லா தெளிவா சொல்லுவாங்க. உடனே அவர் இரவோடு இரவா வந்து பர்தா அணிந்து தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போய் வந்து ஜப்பான்ல வந்து ஓகே ஜெர்மனில ஹிட்லர் சந்திக்கிறாரு, ஜப்பான்ல பிரதமரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு ஜப்பான்ல வந்து நம்ம இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டுட்டு அப்படியே சிங்கப்பூர் வராரு. சிங்கப்பூர்ல தான் வந்து ராஸ் பிகாரி கோஸ் அப்படின்ற வந்து ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக உருவாக்கி இருக்காரு. ஆசாத் ஹிந்து ஃபவுஸ் அப்படின்னு சொல்லி அதைத்தான் சுபாஷ் என்ன பண்ணா இந்திய தேசிய ராணுவம் மாத்துறாரு. சிங்கப்பூர்ல வந்து இந்திய தேசிய ராணுவமா மாத்துறாரு. மாத்திட்டு அந்த படை வீரர்களை பூரா கூப்பிட்டுக்கிட்டு வாங்க இந்தியா போவோம், இந்தியாவில போய் ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டு வர்றாரு. கூட்டு வந்துதான் வந்து கொஹிமா நாகாலாந்து கொஹிமாவில் ஆங்கிலேயரோட சண்டை போறாங்க. அந்த படையில பண்டையில ஜெயிச்சிடாரு. ஜெயிச்சுட்டு அப்படியே வந்து மணிப்பூருக்கு வராங்க. மணிப்பூருக்கு வர டயத்துல தான் வந்து ஆங்கிலேயர்கள் பூரா வந்து நேதாஜி வந்து எங்க பார்த்தாலும் அவரை வந்து சுற்றுறதுக்கு உத்தரவு கொடுக்குற மாதிரி அவரை வந்து இது பண்றாங்க. அவர் வந்து வீட்டு சிறையில் தப்பிச்சு போனா ஆங்கில அரசு அவர் வந்து பயங்கரமா அவர் எங்க பார்த்தாலும் சுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து இது பண்ணும்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தைவான் போறாரு. அங்கிருந்து தைவான் போயிட்டு அப்படியே வந்து என்ன பண்றாங்கன்னா பாங்காக்ல இருந்து டோக்கியோ தாய்லாந்து, பாங்காக்ல இருந்து டோக்கியோ போற பிளைட்ல போய் 1945 வந்து அந்த பிளைட் வந்து நடுவான வெடிச்சு சதறினதுனால அதில் போன 139 பேர் வந்துட்டாங்க. அதுல சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவரோட இறப்பை வந்து அந்த விமான விபத்துல அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னா அனைவரும் நம்புறாங்க. 1945 சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இந்திய தேசிய ராணுவம் 1943 உருவாக்கி இந்தியாவுக்கு 1943 வந்து இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல வந்து அப்படியே பயங்கரமான எல்லா பேரும் போராடி அப்படியே எல்லா முக்கியமான தலைவர்கள் பூரா கைது செய்யறாங்க. கைது செய்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஆனா இருந்தாலும் அப்படியே வழிநடத்தி செய்யறாங்க. அதே மாதிரி அப்படிதான் வந்து 1946 அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு ஒரு குழு வராங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து 1945 லண்டன்ல இங்கிலாந்துல வந்து ஆட்சி தொழிலாளர் கட்சி அவரோட இந்தியாவோட பிரதமர் வந்து அட்லி பிரபுன்னு ஒருத்தர் வருவாரு. அங்க வந்து ஆட்சி பிரதமர் கட்சியில பிரதமர் எலெக்ஷன் வந்து அட்லி பிரபு அவர் வந்து விடுதலை அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கும் விடுதலைக்காக நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுமே அவர் வந்து பிரதமர் அட்லி பிரபு வந்து இந்தியாவுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறத சொன்னது வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அமைச்சரவை தூதுக்குழு வருவாங்க. அமைச்சரவை தூதுக்குழு பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுல இருக்கார்ல அவரு இன்னும் 2 பேர் சேர்ந்து ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு. அதான் வந்து கேபினெட் தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு. அந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அதே மாதிரி வந்து இந்த நாங்க வந்து இந்தியா சுதந்திரம் ஓகே அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது இந்தியா வந்து இடைக்கால அரசை உருவாக்கி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று நம்ம வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கான ஒரு நிலையை உருவாக்கணும். அப்ப வந்து இடைக்கால அரசை உருவாக்க சொல்லுவாங்க. இடைக்கால அரசு, அந்த இடைக்கால அரசுன்றது பிரதமர் நேரு தலைமையில அது வந்து சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தி நேரு தலைமையில 1946 இடைக்கால அரசு உருவாக்குறாங்க. 1946 இடைக்கால அரசு கொண்டு வராங்க. 1946 டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் வந்து இந்தியாவுக்கு ஏன்னா அவங்க வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் என்ன சொல்ல அப்படின்னா நாங்க வந்து 1948 ஜூனுக்குள்ள வந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துறோம், இந்தியாவுக்கு விடுதலைக்கான எல்லா மூமெண்ட்டும் நாங்க வந்து எல்லாமே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதை வலியுறுத்துறதுக்காக 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வராரு. அவர் வந்து
ஜூன் 3 1947 ஜூன் 3 1947 மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வராது. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியா பிரிக்கணும். 1947 சுதந்திர சட்டம் ஜூலை 18 இந்தியாவுக்கு வந்து ஜூலை 18 1947 இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியா பிரிச்சு இந்தியாவுக்கு ஓகே பாகிஸ்தானுக்கு 1947 ஆகஸ்ட் 14 இரவு ஓகே 1 மணி. அதே மாதிரி 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை 1 மணி 2 மணிக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்க தனியா பிரிச்சு 1947 ஆகஸ்ட் 15 ஓகே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஓகே சுதந்திர தினம் இந்தியாவுக்கு வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவோட முதல் தலைமையான இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். அவர் வந்து இப்போ வந்து இந்தியா எப்படி சுதந்திரம் வாங்கினாங்க, காந்தியடிகள் ஓகே காந்தியடிகளோட வெள்ளையனை வெளியேறு இயக்கம், அப்புறம் வெள்ளையனை வெளியேறதுக்கு பின்னாடி 1945 வந்து 2ஆம் உலகப் போர் முடியுது. 2ஆம் உலகப் போர் முடியாது, அங்க ஆட்சி மாற்றம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கண்டிப்பா கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. அமைச்சரை தூதுக்குழு கொண்டு வராங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வராங்க, அப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திர சட்டம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்தியாவுக்கு 1947 வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க. இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரலா வந்து யாரு, இந்தியாவோட சுதந்திர இந்தியா முதல் கவர்னர் மவுண்ட் பேட்டன் பிரபு ஓகே. அப்புறம் தான் வந்து அவர் மவுண்ட் பேட்டன் பிரபு யார்கிட்ட சொல்ற ராஜாஜி ஓகே. மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து சுதந்திர இந்தியா முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி வராரு. அப்புறம் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு ஜனவரி 26 1950 ஜனவரி 26 1950 இந்தியா குடியரசு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை 1944 உருவாக்கி அதுல இருந்து அரசியலமைப்பு சட்டத்துல 7 குழுக்கள் அதுல அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்க சட்டவரை குழு B.R. அம்பேத்கர் அவரோட தலைமையில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் 26 1949 அது நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26 1950. அதுதான் நம்ம குடியரசு தினமா வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்திய அரசு அதுல இருந்து வந்து இந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவின் ஓகே உள்துறை அமைச்சர், இந்தியாவின் முதல் துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் படேல், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர், இந்தியாவோட முதல் கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் கலாம் ஆசாத். இவங்கெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஓகே குடியரசு தினம் இந்தியா வந்து அப்படியே 1950 பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம அப்புறம் படிக்கலாம். இப்போ வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து நம்ம என்னென்ன ஈவெண்ட் நம்ம வந்து இப்போ வந்து நான் சொல்றது வந்து சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். சிம்பிளான ஒவ்வொரு வருடமும் வந்து என்னென்ன நடந்தது அதை வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இதையும் வந்து நீங்க வந்து முழுமையா படிக்கணும். முழுமையா வந்து புத்தகத்தில் இருக்கிற கூட நம்ம படிப்போம். புத்தகத்தில் வந்து 6வது இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏன்னா குரூப் 4 அப்படின்னா வந்து நீங்க 10வது வரைக்கும் இருக்கக்கூடியது நீங்க படிச்சா போதும். ஆனா 11ஆம் 12வது வந்து எளிமையா வரலாறு TNPSC எழுதணும் அப்படின்னா வந்து 6ல இருந்து 12வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள். ஏன்னா 12வது புக்கில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். ஏன்னா வந்து 6ல இருந்து 10வது வரைக்கும் இருக்க நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா 11ஆம் 12வது வந்து அதோட தொடர்ச்சியா தான் இருக்கும். அதனால வந்து வரலாறுன்றது வந்து நமக்கு வந்து விடுதலை போராட்டம் வந்து எப்ப இருந்து 1857 இருந்து 1947 வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது. இல்ல கவர்னர் ஜெனரல் பத்தி எல்லாம் நமக்கு சொல்லலாம். கவர்னர் ஜெனரல் பத்தி நம்ம சொல்லணும். ஏன்னா கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி நம்ம நிப்பாட்டிட்டோம். டல்ஹவுசிக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் லிப்டன் பிரபு ரிப்பன் பிரபு அவங்க கொஞ்சம் முக்கியமானவங்க. அதை பத்தி நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டரியில வந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த கவர்னர் ஜெனரல் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றலாம் வந்து அப்படின்றது வந்து அடுத்த கிளாஸ். ஏன்னா வந்து அது இப்போ நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து அதை சொல்லிட்டு நம்ம நடத்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து விடுதலை போராட்ட நிகழ்வை மட்டும் சொன்னதுனால வந்து அந்த கவர்னர் ஜெனரலோட செயல்பாடுகள் நம்ம சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன கவர்னர் ஜெனரல் மட்டும் ஒரு நாளைக்கு கவர்னர் ஜெனரல் மட்டும் எடுத்து மொத்தம் என்னென்ன கவர்னர் ஜெனரல் எப்பப்போ வந்தாங்க அவரோட காலத்தில் நடந்த முதல் முக்கியமான நிகழ்வு என்னென்ன அப்படின்றத சொல்லுவோம். நம்ம டல்ஹவுசி சொல்லியிருக்கோம். டல்ஹவுசி இந்த லிப்டன் பிரபு ரிப்பன் பிரபு டஃபின் பிரபு அப்புறம் வந்து டஃபின் பிரபு 1885 அடுத்து 1905 கர்சன் பிரபு
ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், கர்சன் பிரபு, அதுக்கடுத்து கொஞ்சமா முக்கியமா நம்ம சொல்லுவோம். லாஸ்ட்ல வந்து என்னன்னா லிம்பிட்கோ பிரபு, அவர் யாரு, ஆகஸ்ட் நன்கொடை இருக்கும் போது, அப்புறம் இரண்டாம் உலகப் போர், அப்ப இவங்கள இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் கடைசி வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு கவர்னர் ஜெனரல் பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து நம்ம வந்து 1857 இருந்து 1847 என்ன நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஓரளவு சொல்லியிருக்கோம். இதை வச்சு நீங்க வந்து வீடியோ வந்து நம்ம வந்து அடிக்கடி கேட்கறது மூலம் வந்து நீங்க நிறைய விஷயத்த வந்து ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். பாடம் நடத்துறது நீங்க அப்படியே திருப்பி கேட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா பதிவாகும். அதுக்கடுத்து மெட்டீரியல் நடத்துவோம். மெட்டீரியல் வந்து இன்னும் வந்து இதை வந்து அப்படியே இப்போ நான் சொன்னதை பூரா வந்து அப்படியே மெட்டீரியல்ல நம்ம நோட்ஸ் தான் நம்ம படிப்போம். அதை பூரா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம புத்தகத்தில் இருக்கிற நீங்க வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணணும். புத்தகத்தில் இருக்கிற பொருளை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து எல்லாமே நீங்க தெளிவாயிடலாம். தெளிவாயிட்டு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் டைரக்டா கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அனாலிசிஸ்ல வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் டைப் வந்தா கூட வந்து நீங்க அதை பத்தி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி டைரக்டா அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து கொஸ்டினுக்கு டைரக்டா ஆன்சர் கேட்டா நம்ம நோட்ஸ் மாதிரி நம்ம படிச்சா போதும். ஆனா வந்து அனாலிசிஸா கொஸ்டின் கேட்கும் போது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்கும் போது வந்து நீங்க வந்து புத்தகத்தில் இருக்க பூரா ஒரு இடம் வாசிச்சு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத வந்து நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க தேர்வுல வந்து எல்லாமே வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறவங்க புரியும். ஏன்னா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, கீழே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து தொடர்புடையதா அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து அதை படிச்சிருக்கணும். ஏன்னா ஃபுல்லா வந்து வரலாறுன்றது வந்து நம்ம வந்து எளிமையா தான் இருக்கும். நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணும், ஆர்ஆர்எஸ் எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன இயக்கங்களை பத்தி ஒரு நாளைக்கு இதுல வந்து இந்தியாவில் வந்து நம்ம வந்து விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் இயக்கங்களின் பங்கு, தமிழ்நாட்டில் இயக்கங்கள் என்னென்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அவர் இந்திய போராட்ட இயக்கங்கள் என்னென்ன இயக்கங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி அடுத்த நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் வந்து விடுதலைக்காக உருவான போராட்ட இயக்கங்கள், அதை பத்தி இந்திய விடுதலை போராட்ட தமிழகத்தின் பங்கு பிளஸ் இந்திய விடுதலை கவர்னர் ஜெனரலோட விடுதலை இந்தியாவில் வரக்கூடிய கவர்னர் ஜெனரல் பத்தி கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு சொன்னதுனால அதை பத்தி ஒரு நாளைக்கு நம்ம தெளிவாக சொல்லுவோம். ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து தமிழ்நாட்டின் பங்குல இருந்து கண்டிப்பா நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புரட்சி இயக்கங்கள் இந்தியாவில் வந்து உருவான இயக்கங்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கவர்னர் ஜெனரலை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா வந்து எல்லாமே, ஏன்னா ஒவ்வொரு கவர்னர் ஜெனரல் காலத்துல இந்தியாவில் என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு இது வந்து நம்ம என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கணும். அதனால அடுத்த கிளாஸ்ல வந்து அதை பத்தி நான் தெளிவாக சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ நான் தொடர்புகிறேன். நன்றி, வணக்கம். சரி.